ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பாதுஷா பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைதாவை எடுத்துக்கலாம். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற அளவுலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த பாதுஷா ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. முக்கியமாக தீபாவளிக்கு பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் இங்கே நெய் விட்டுருக்கேன். நெய்யும் இங்கே கொடுக்கப்பட்ட அளவுலேயே நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கிறேன், சமையல் சோடா. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு வச்ச மைதா மாவை சேர்த்துக்கலாம். இந்த பாதுஷாக்கு உள்ள லேயராக வரணும். நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி விடும்போது பார்த்து விட்டு பிசைஞ்சிக்குங்க. இதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. மைதா மாவும் நெய்யும் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம பக்குவத்தில் மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், லேயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் இப்போ பிசைஞ்ச மாவை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த உள்ளங்கையில் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளங்கையாலேயே உருட்டி ஒரு ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஒரு ஹோல் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் டிசைன் போடணுன்றதுக்காக ஃபோர்க் எடுத்து இந்த ஓரம் ஃபுல்லாக எனக்கு விருப்பமான டிசைனில் நான் இதை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபோர்க்கில் ஒரு அழுத்தி கோடு போட்டுக்கலாம். இப்படி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். ஆனால் எப்போவுமே அதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது சுகர் சிரப்புக்காக ஒரு கடாயில் சர்க்கரை போட்டிருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரையில் கொஞ்சம் டர்ட் இருக்கும், அதை போக்குறதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக பால் விட்டுக்கிறேன். இன்னும் 2-3 நிமிஷத்தில் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அழுக்கெல்லாம் கொஞ்சம் மேலால் வரும். அதை நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போது ஒரு கம்பி பதம் வரணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி
இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒரு கம்பி பதம் அப்படியே ரீட்டைன் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டுக்கிறேன். இப்போ எலுமிச்சை சாறு விடலைன்னா கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதோட வாசனைக்காக குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காய் தூளை சர்க்கரை 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம எப்பப்போ ஸ்வீட் பண்ணணுமோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ஃப்ளேமு. இப்படி ஒன்று ஒன்றா நம்ம ஆயிலில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டோன்னே பபிள்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு சிம்மிலேருந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கணும் ஃப்ளேமு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறும், உள்ளே எல்லாம் வேகணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா கலர் மாறி வருது. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போது வெதுவெதுப்பான சக்கரை பாகில் போட்டுடலாம். சக்கரை பாகு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி போட்ட பாதுஷா 2லேருந்து 3 நிமிஷம் சக்கரை பாகில் இருக்கட்டும். இந்த மாதிரி சக்கரை பாகில் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது இந்த மாதிரி நமக்கு சுவையான பாதுஷா தயாராகிடும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அதை விட அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த இனிப்பு வகையை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லிவித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.